சரவணபவ. போகர். இந்த ஒரு பெயரே போதுமானது. பழனிமலை முருகப்பெருமானின் நவபாஷான சிலை நம் கண்முன்னே தெரிகிறது. அவர் யார்? சித்தர்களில் ஒருவர் மட்டுமில்லை. அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு வேதியியல் வல்லுனர். அவர் ஒரு தத்துவ ஞானி. அவருடைய குரு அகத்தியர். அகத்தியரிடம் யோக சாஸ்திரம், ரசவாதம், காயகற்பம், மூலிகை மருத்துவம், சமய ஞானம் அனைத்தையும் கற்றார். போகர் இந்த உலகை சுற்றி பார்த்தார். சீனாவிற்கே சென்று அங்குள்ள மூலிகைகளை ஆய்வு செய்தார். சீன மருத்துவ வளர்ச்சிக்கு போகர் ஆதாரம் என நம்பப்படுகின்றது. போகர் மிக முக்கியமாக உருவாக்கியது நவபாஷானம். 9 வகை கனிமங்களை சேர்த்து உயிர்த்திறனுடனான ஒரு நவீன உயிரியல் கலவை. அந்த நவபாஷானத்தில்தான் முருகப்பெருமானின் உருவ சிலையை அவர் வடிவமைத்தார். அந்த சிலை பழனிமலை முருகன் சிலை. அதை அர்ச்சிக்கும் நீர் சுத்தம் மட்டுமில்லை, மருந்தும் கூட. அவர் எழுதிய நூல்கள்: போகர் 7000, போகர் 12000, சப்த காண்டம் 7000. இவற்றில் மனித உடல் ரகசியங்கள், மூலிகை மருத்துவம், உலோகங்கள், காயகற்பம், சமாதி நிலைகள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. இந்த நூல்கள் சில இன்றும் கிடைக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் மறைந்து போன பாண்டிய பொக்கிஷங்கள். போகர் தனது இறுதி காலத்தில் பழனிமலையில் சமாதி அடைந்தார். அவர் மரணமடைந்தவர் அல்ல. அவர் 300 ஆண்டுகள் 18 நாட்கள் வாழ்ந்தவர் என சித்தர்கள் கூறுகிறார்கள். அவர் இன்னும் நுண்ணிய உலகத்தில் இருக்கிறார் என்று நம்பப்படுகின்றது. போகர் முருகனை உருவாக்கியவர் மட்டும், அவனின் ஞானத்தையும் இந்த உலகிற்கு விளக்கிய அறிவின் ஒளி. இன்றும் பழனி மலையில் அவரது சமாதியில் இருந்து அருள் பொழிகிறது. இவரைப் போலவே 18 சித்தர்களின் வாழ்க்கையும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அதற்கான பயணம் தொடரவிருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். ஞானத்தின் அடுத்த நிலைக்கு வாரீர்.